இப்பதானே சார் யூனிஃபார்ம் மாத்திட்டு வந்திருக்கேன். அதுக்குள்ள காஃபின்னு சொன்னா போய் வாங்கிட்டு வரேன் சார். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க. எனக்கு இந்த காக்கி கலரை பார்த்தாலே அலர்ஜி. எங்க அப்பா காலங்காலமா அந்த யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இருந்தாரு. இந்த வீட்ல பாலன் சார் இருக்காரே, அவர் போட்டுட்டு இருக்காரு அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ், அது பார்க்கும் போது எனக்கு சகிக்காது. காக்கி நான் மட்டும் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிடுங்க என்ன. நான் சொல்றது கேளு மோனா. என்ன ஏமாத்திட்ட? இல்ல மோனா. வேண்டாம், நீ பேசாத. மோனா, மோனா சொல்றது கேளு மோனா. ப்ளீஸ் மோனா சொல்றது கேளு. ஒரு நிமிஷம் மோனா. மோனா ப்ளீஸ். ஏய் மோனா சொல்றது கேளு. சொல்றது கேளு மோனா. மோனா. இதே கோவத்தோட மோகனா ஊருக்கு போயிட்டானா, அவ அப்பாவை நான் கொன்னது அவளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவ என் கூட வாழ்வாளா? ஹலோ, நான் பிரீத்தி ஃப்ரெண்ட் மஞ்சுளா பேசுறேன். பிரீத்தி இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்களேன், நான் பிரீத்தி கிட்ட பேசணும். பிரீத்தியா? அப்படிலாம் யாரும் இங்க இல்லங்க. என்னங்க விளையாடுறீங்க? எங்க போன் எல்லாம் கட் பண்ணிடாதீங்க. நான் மஞ்சுளா தாங்க பேசுறேன். கோபால் சார் எப்படி இருக்கீங்க? நான் கோபால்லாம் இல்லங்க, மஞ்சுளா தாங்க பேசுறேன். கோபால் சார் விளையாடாதீங்க, எனக்கு நல்லா தெரியும் நீங்க கோபால் சார் தானே. ஐயோ சாவித்ரி, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். நீ பெரிய ஆள் தான், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. அம்மா எப்படி சாவித்ரி இருக்க? நான் எப்படி இருக்கேங்கிறதெல்லாம் விடுங்க. நீங்க ஏன் எங்க காலையில ரோட்ல பாத்துட்டு பார்க்காத மாதிரி போனீங்க? ரோட்ல? ஏய், அப்ப நீ மதுரைக்கு வந்திருந்தியா? நல்லா கைத்தட்டி கூப்பிட வேண்டியதானே, நான் திரும்பி பார்த்திருப்பேன்ல. மறுபடியும் நீங்க விளையாடுறீங்க சார். நான் ஒன்னும் மதுரைக்கெல்லாம் வரல, நம்ம மார்க்கெட்ல வச்சுதான் உங்களை பார்த்தேன். கோபால் சார், நீங்க என்ன ஏமாத்தலாம் முடியாது. பைக்ல உங்களோட ஒரு பொண்ணு வேற இருந்தாலே, அவ யாரு? சாவித்ரி, எல்லாத்தையும் நீ பாத்தியா? என்னங்க இப்படி வயித்துல புளிய கரைக்கிறீங்க? இது அப்படி கொண்டு போய் பிரீத்திட்ட சொல்லிட்டீங்களா? மார்க்கெட்ல இருந்து வந்த உடனே எல்லாத்தையும் பிரீத்தி அக்கா கிட்ட சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க காலைல பாத்தீங்கல்ல, நான் அவன் இல்லைங்க. அஸ்க புஸ்க, யாரை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்க? ஆளுதான் அழகுன்னு பார்த்தா பொய்ய கூட அழகா தான் சொல்றீங்க கோபால் சார். அப்புறமா நீங்க நேர்ல வருவீங்கல்ல, அப்ப பாருங்க உங்களை நல்லா மாட்டி விடுறேன். அதை விடுங்க, இப்ப நான் சொல்றதுக்கு பதில் சொல்லுங்க. ஆமா, ஏன் இவ்வளவு லேட்டா போன் பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? எங்க சாப்பிடுறது, நீங்க விட்ட டோஸ்ல வயிறு ரொம்ப போச்சு. இது பாருங்க கோபால் சார், இதெல்லாம் தப்பு. நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு படுத்து தூங்கிடணும். இல்லனா உடம்பு என்னத்துக்காகும்? கோபால் சார் நல்ல
டோஸ் விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா மாட்டிக்கிட்டாரு. போன குடு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்க்கா. ஏன்க்கா போனை புடிங்கிட்டீங்க? நான் இன்னும் பேசி முடிக்கவே. வாய் முடு. போ. அக்கா போன்னு சொல்றேன்ல, போ. ஹலோ, நான் பிரீத்தி பேசுறேன். தேங்க் காட் பிரீத்தி, நீ எப்படித்தான் அந்த லூஸ் கூட சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சம்பந்தம் இல்லாம ஏதாவது பேசிட்டு இருக்குது, அதுல கேட்கன்னு ஒரு சிரிப்பு வேற. பிரீத்தி, ஐ கான்ட் டாலரேட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, உனக்காக தான் நான் எல்லாத்தையும் பொறுத்து கேட்டுட்டு இருக்கேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. பிரீத்தி, நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு அவளுக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் இதுக்கு தேவையில்லாம என்கிட்ட வலிச்சுக்கிட்டு இருக்கா. அன்னசரியா ஏதோ கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா அவ. எந்த மாதிரி? எந்த மாதிரியா? இங்க பாரு, நான் ஏதோ அவளுக்கு தாலி கட்டின புருஷன் மாதிரியும், அவ ஏதோ வந்து அக்கறையா சாப்பிடுங்கிறா, அக்கறையா தூங்குங்கிறா. வாட் இஸ் திஸ்? இதெல்லாம் நீ கேட்க வேண்டியது. எதுக்கு அவளை இப்படி எல்லாம் கேட்க விட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? எல்லாம் இந்த பாரு, நீ கொடுக்குற செல்லம் தான் பிரீத்தி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பிரீத்தி, கொஞ்சம் சத்தமா பேச, எனக்கு ஒன்றும் கேட்கல. ஹலோ. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, மதுரையிலிருந்து புறப்பட்டு கோயில்பட்டி சாத்தூர் வழியாக செல்லும் திருநெல்வேலி விரைவு வண்டி இன்னும் சற்று நேரத்தில் 2ஆம் பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். பிரீத்தி, கொஞ்சம் சத்தமா பேசு, இங்க ட்ரெயின் கிளம்ப போகுது. பிரீத்தி, கொஞ்சம் சீக்கிரம் சத்தமா பேசு. ஹலோ, நான் இங்க ஸ்டேஷன்ல இருக்கேன், சரியா காதுல விழுக மாட்டேங்குது. நாங்க இருக்கிற எஸ்டிடி பூத்ல இருந்தா பேசிட்டு இருக்கேன். நான் கிளம்பட்டுமா? ஏய் கோபால், ஒரு நிமிஷம் இருங்க. போன் வச்சிடாதீங்க. சொல்லு பிரீத்தி. நானு சாவித்திரி பேச்சு கேட்டு உங்களை சந்தேகப்பட்டேன்பா, என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. ஐயோ பிரீத்தி, அந்த லூஸ் பேச்சு கேட்டெல்லாம் நீ ஏன் பெருசா எடுத்துக்கிற? இந்த பாரு, இப்போது நீ என்ன நம்புற இல்ல, இனி உனக்கு நம்பிக்கையில் என்னன்னு சொல்லிடு. உனக்கான எந்த கோயில வேணா வந்து அடிச்சு சத்தியம் பண்ண கூட தயார். நீச்சு என்னப்பா சின்ன விஷயத்துக்கெல்லாம் சத்தியம் பண்ணிட்டு பொறாம பிடிச்சதுங்க 1000 சொல்லும். நான் உன்னை நம்புறேன்டா. நீங்க போய் சீக்கிரம் ட்ரெயினை பிடிங்க. ஓகே பிரீத்தி, இந்த ட்ரெயின் வேற கிளம்பும்போது நான் போய் சீக்கிரம் பிடிச்சிடுறேன். ஓகே, பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட். குட் நைட், பை. பை. நான் பிரீத்திகண்ணு, நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டா நடந்துனுக்குதா? 100% நீ சொன்ன மாதிரி தான் நடந்தது. எவ்வளவு பொறாம இருந்தா அந்த சாவித்திரி கோபால் மேல பழிய போட்டிருப்பா, பாவி. இப்போ அது முடிச்சுக்கினியா கண்ணு? அது போது எனக்கு. எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி உன்னை குழப்புனா? ஒருவேளை அந்த சாவித்ரி ஏன் பாதிலே முழுங்குற? மனசுல என்ன இருந்தாலும் சொல்லு. இல்ல, நான் சொல்லுவேன், ஆனா நீ ரொம்ப வருத்தப்படுவிய. சொல்ல. இல்ல, சாவித்ரியும் ஒருவேளை கோபால லவ் பண்றாளோ என்னவோ. சேச்சா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. சாவித்ரி பொறாம பிடிச்சவதான், ஆனா இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. இன்ஃபேக்ட் என் லவ்வுக்கே அவ தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஐயா, நீ ஒண்ணு கண்ணு வெல்த்ததெல்லாம் பாலுன்னு நம்பினுகிற. அதான் உன் பலவீனம். இத்த அவ நல்லா யூஸ் பண்ணிக்கிறா. நீ என்ன சொல்றனே புரியல. அட ஆமாமாண்ணா, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கின்னு உங்க அம்மாவை கவுத்துட்டா அந்த சாவித்ரி. இப்போ உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உன்னையும் கவுத்துட்டா. இப்படியே விட்டேன்னு வச்சுக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்க அப்பால அவ வலையில உழ வச்சிருவான். என்ன சொல்ற நீ? இல்லம்மா, என் மனசுல பட்டது எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இனிமே நல்லது கேட்டதெல்லாம் நீ தான் யோசிக்கணும். எனக்கு தூக்கமா வருது, ஒரே வேலையா. நான் போய் பாத்துக்கிறேன். நீ நல்லா நிதானமா யோசிச்சு முடிவேற. விட சப்ரியா கண்ணு,
என்ன நாகராஜ் மாமா எப்படி இருக்கிற? என்ன அப்படி பாக்குற? டேய் யார் ராணி? பெரிய வீட்டுல வந்து உட்காந்துட்டா கண்ணு கிண்ணு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. நான் தான் கந்த சாமி. தெரியலையா? இந்த வீட்டு சமூகம் புள்ளைய போட்டு தள்ளுறதுக்கு மதுரையிலேருந்து வர வச்சு அதே கந்த சாமி. காரியம் முடிஞ்ச உடனே உன் பொண்ணு மறி குழந்தை கட்டித்தரேன்னு ஏமாத்திட்டிய. அது கந்த சாமி. ஏண்டா குடிகார பையல, அதான் என் பேத்திய கட்டி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏண்டா குடிச்சிட்டு வந்து இப்படி கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன குரல் புதுசா இருக்கு? மூஞ்ச காட்டு. என்னடா சொன்னேன்? காந்திமதி கிளவி. ஐயோ ஐயோ, என்ன இது? பட்டு போடவ, கையில நகை, கழுத்துல நகை. ஏங்கல உன் புள்ளதான் புத்தி கெட்டு போய் அண்டை வீட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு அடுத்தவன் வீட்டுல உட்காந்துங்கன்னு ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட்றான். நீ என்னடா புள்ள இல்லாத வீட்டுல கிளவி துள்ளி விளாண்டா மாதிரி வலியமையோட நகை புடவெல்லாம் போட்டுக்கிட்டு நீ வந்து என்ன பேசுறியா? லட்சுமி அக்கா எப்பயுமே லட்சுமி அக்கா தான். அன்னைக்கும் அதே நூல் போடவ அழுமூஞ்சி, இன்னைக்கும் அதே நூல் போடவ அதே அழுமூஞ்சி. என்னைக்கு என் வீட்டுக்காரர் உங்க கூட சேர்ந்தாரோ அன்னைக்கே நான் அழுமூஞ்சி ஆயிட்டேன். போடா வெளியில. லட்சுமி அக்காவே சொல்லிடுச்சுல, போயிட வேண்டியதுதான். மாமா லட்சுமி அக்கா சொல்லிச்சு போலாம். லட்சுமி அக்கா மட்டுமா சொல்லுது? ஊர்கார பய பிள்ளைங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. அடுத்தவன் வீட்டுல உட்காந்துக்கிட்டு நாட்டாம பண்றத விட இந்த குடும்பமே நாண்டுகிட்டு சாகலாம்னு. நம்ம குடும்பத்துக்கு இந்த பேச்செல்லாம் தேவையா? சாம எல்லாரும் மதுரைக்கு வந்துருங்க. நாளைக்கு மீனாட்சி அம்மன் சந்நிதியில எனக்கும் மரிக்குழந்துக்கும் கல்யாணம். அப்புறம் ஆயுஷுக்கும் உங்க எல்லாருக்கும் நம்ம வீட்டுல தான் ஜோர். ஏய் செல்லக்குட்டி, என்னடாப்பா குடிக்க தானடா பணம் வேணும்? யாருக்கு வேணும் அடுத்தவங்க வீட்டுக்கு போனோம்? நாங்கெல்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து பிசினஸ் பேசுறவங்க. கை எடுக்க 10,000, கால் எடுக்க 20,000, கழுத்து எடுக்கணும்னா 50,000 அப்படின்னோம்னா அப்படியே பணம் கொட்டும்ல. ஆமா, எந்த திமிரில் இப்படி பேசுற? ஓ, பெரிய வீட்டுக்கு வந்து சாவி நம்ம கிழவியோட இடுப்புல தொங்குதுங்கிற திமிரா? ஏண்டா எடுபட்ட பையல, குடிச்சிட்டு வந்து என் வீட்டுல கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? விளக்க மாத்த எடுத்தேன், பிஞ்சு படம் பிஞ்சு ஜாக்கிரதை. கிழவி, உன் வெயிட்டே உன்னால தூக்க முடியாது. இந்த அழகுல விளக்க மாத்த தூக்கி கீழே விழுந்து வைக்க போற. இடுப்பு ஒடிஞ்சு போயிடும். தவார் கிழவி, வயசான காலத்துல காசி ராமேஸ்வரம்னு பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். அனாவசியமா என்கிட்ட மோதி சிவலோகத்துக்கு டிக்கெட் எடுத்துறாரு. மாமா இதெல்லாம் ஆத்தாடுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லையா? என்னடா இவனை ஊருக்கு அனுப்ப சொல்லி சொன்னேன்ல, ஏன்டா என் உயிரை வாங்குறீங்க? நான் உயிரை வாங்குறேன்னா? அப்படி வாங்கணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பயோ வாங்கியிருப்பேன். குறைஞ்சபட்சம் கைய காலியாவது வாங்கியிருப்பேன். முடியலையே. ராசாத்தி செல்லம் மறி குழந்தையோட அப்பனா போயிட்டிய. நான் தான் பாவி மகளை மறக்கவும் முடியாம, கூட வச்சு வாழவும் முடியாம, தார கடை கல்லு கடைன்னு உயிரை கையில முடிச்சுட்டு அலையிற. நான் உன் உயிரை எடுக்கிறேனா? அட பாவி, அவ என் பேத்திடா, அவளை நினைக்காத. அவ அடுத்தவன் பொண்டாட்டி. அடுத்தவன்னா? ஓ, அந்த பக்கத்து வீட்டு சிரிக்கிய இழுத்துட்டு ஓடனான அந்த சிவாபையில சொல்றியா? இத பாருடா, அவன் யாரை இழுத்துக்கிட்டு போனா என்ன, 6 வாரம் ஆசை அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் தானா இங்க வருவான். வந்ததும் அவன் கையில தாலிய கொடுத்து என் பேத்தி மறி குழந்தை கழுத்துல கட்ட வைக்கல, என் பேர் காந்திமதி இல்லடா. கிழவி, நீ எச்சு சொத்துக்கு அலைகிறவனால ஏச்சு பேச்சுக்கும் ஒரு குறைச்சலும் இல்ல. டேய்,
எச்சி சோறு நான் சொல்றேன். என்ன திமிருடா உனக்கு? நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவேன், ஜாக்கிரதை. பின்ன எப்படி சொல்றது? இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினவன உன் பேத்திக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைக்கிறிய, வேற எப்படி சொல்றது? அப்போ நீ எச்சி சொத்து கலையிற கிளவி தானே. நாகராஜ் மாமா, என் கையில என்ன இருக்கு தெரியுமா? நீங்கெல்லாம் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைக்கிறீங்களே, மாப்பிள்ளை சிவா அவரோட கல்யாண சர்டிபிகேட். என்ன புரியலையா? சரி படிச்சு பார்த்து தெரிஞ்சுங்க. ஆமாம் மாமா, உனக்கு படிக்க தெரியுமா இல்லை நீ நம்மளை மாதிரி படிக்காத மேதை தானா? சரி விடு. டே சோமா, சொல்லுண்ணா. படிச்சு காட்டு. பாவம் எவ்வளோ நேரம் தான் இவங்களோ ஆன்னு வாயை பொழந்துக்கிட்டு ஈ உள்ள போறது தெரியாம கூட ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ரியாக்ஷனை கட் பண்ணோம்ல. பாடுறா. ஒன்னகரம் காவல் நிலையம் வழங்கும் ஒருத்த கிளம்புற படத்துல கட் பண்ணிட்டு மெயின் படத்தை போட்டு காட்டுறா. சண்முகம் பிள்ளை மகன் சிவா என்கின்ற சிவராமனுக்கும் காளிமுத்து மகள் மோகனா என்கின்ற மோகனா அம்பியாவுக்கும் ஒன்னகரம் காவல் நிலையத்தில் நடந்த திருமணத்துக்கான நற்சான்றிதழ். கேட்டுச்சா? எல்லாருக்கும் கேட்டுச்சா? அதாவது இங்கிட்டு வீட்டு பையனுக்கும் அங்குட்டு வீட்டு பொண்ணுக்கும் எங்கிட்டோ போலீஸ் ஸ்டேஷன்ல டும் டும் டும். என்ன புரியலையா? மேரேஜ். அட கிழவிக்கு இங்கிலீஷ் வேற புரியாதுப்பா. கல்யாணம் ஆயிருச்சா? அதுவும் யார் முன்னால? இன்ஸ்பெக்டர் முன்னால. இப்போ நீங்களா அவங்கள பிரிச்சாலும் சரி, இல்ல அவனா வந்தாலும் சரி, மறி கொழுந்து கழுத்துல தாலி கட்டுனீங்கன்னா போலீஸ் வரும். சும்மா வராது, லத்தியோட வரும். லத்தி எதுக்கு? முதுகு சொல்லிடுறதுக்கா? இல்ல, முட்டிக்கு முட்டி தட்டுறதுக்கு. அந்த சிவா பைய இலசு தாங்கிடுவான். பாவம் கிளவி, நீ தாங்குவியா? அட உன்னை விடு மாமா, நீ தாங்குவியா? என்ன வேறப்பா நிக்கிற? இதெல்லாம் மசில் இல்ல, கேஸ் கிளவி, கேஸ். இன்ஸ்பெக்டர் கிட்ட நிமித்திட்டு நின்னா ஒரே தட்டுல எல்லாம் புஷு. அதனால உடனடியா மறி கொழுந்த எனக்கு கட்டி வைக்கிற வேலையை பாருங்க. என்னங்க இவன் சொல்றா? இவன் சொன்ன மாதிரி சிவா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருந்தா அப்புறம் எதுக்கு நாம இந்த வீட்டுல இருக்கோம்? லட்சுமி அக்கா, நீதான் நீதான் சொன்னாலும் ஒரு சொல்லு, சூப்பர் சொல்லு. இந்த வீட்டுல போதை இல்லாம தெளிவா பேசுற ஒரே ஆள் நீதான். இந்த சல்யூட் வச்சுக்கோ. அட போடா போக்கச்சவனே, ஏதோ ஒரு பேப்பரை கொண்டு வந்து எங்களை பயமுறுத்துறியா? இது மாதிரி நீ 1000 பேப்பர் கொண்டு வந்தாலும் நாங்க ஒண்ணும் பயப்பட மாட்டோம்டா. என்னைக்கு இருந்தாலும் என் பேத்தி மறிக்கொழுந்து இந்த வீட்டுக்கு மருமக. டேய் நாகராஜ், நீ பணம் காட்டினரிடா. இந்த சலசலப்புக்கெல்லாம் நீ அஞ்சாதடா. நாகராஜ் மாமா, நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. இன்னும் சொல்ல போனா நான் குடிச்சாதான் சரியாவே பேசுவேன். என்னைக்கு மறி கொழுந்த முறையா பார்த்தனோ அவதான் என் பொண்டாட்டின்னு முடிவே பண்ணிட்டேன்.